என்ன சொன்னார்கள் தெரியுமா? பின்னால் மக்காவில் காய்ந்த இறைச்சி துண்டுகளை உண்டு வாழ்ந்த சாதாரண ஒரு பெண்ணுடைய மகன் நான் அரசன் அல்ல. எவ்வளவு பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில். கந்தக் போரில் மண் சுமந்து செல்கிறார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கந்தக் என்றால் அகழ் போர். அகழ் என்றால் பெரிய குழி தோண்ட வேண்டும். குதிரைகள் ஜம்பன் இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு எதிரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும். தோழர்களில் 3 பிரிவாக வேலை செய்தார்கள். ஒரு கூட்டம் மண்ணை வெட்டுகிறது, குழியை வெட்டுகிறது. வெட்டிய மண்ணை ஒரு கூட்டம் வாரி அப்புறப்படுத்தி மேலே போடுகிறது. இன்னொரு கூட்டம் அங்கிருந்து அந்த மண்ணை சுமந்து இன்னொரு தூரமான இடத்தில் கொண்டு தள்ளுகிறார். அப்ப அந்த மண்ணை சுமந்து தூரமான இடத்தில் கொண்டு போகிற கூட்டத்தோடு கூட்டமாக பெருமானார் வேலை செய்கிறார்கள். தோளெல்லாம் புழுதி படிந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. எனவே நாம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை ஒரு முறையேனும் படிக்க வேண்டும். அதுதான் மாணவ செல்வங்களாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்கிற இப்போதை நன்றி கடனாக இருக்க முடியும். பெருமானுடைய வாழ்க்கையை, வரலாற்றை, வழிபாதை அறிந்து கொள்ளுங்கள். நோதவே கோதவே சோதவே என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். பெருமானார் நடந்த பாதை எது அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெருமானார் நடந்த பாதை எது அதில் நீங்களும் நடங்கள். பெருமானார் நடந்த பாதை எது அதை அடுத்தவருக்கு சொல்லுங்கள். அது நமது கடமை இல்லையா? இந்த நபியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பின்பற்றப் போகிறீர்கள்? அருமை மாணவ செல்வங்களை, சொல்லால், செயலால், நடத்தையால், எண்ணத்தால் நமக்கு பெரிய முன்மாதிரி இருக்கிறது. நடிகன் வேண்டாம், அரசியல்வாதிகள் வேண்டாம், விளையாட்டு வீரர்கள் வேண்டாம். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு நமக்கான ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் முன்மாதிரியா இருக்கிறது. ஜுனைதுல் பக்தாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபருடைய நிகழ்வை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். பக்தாதில் வாழ்ந்தார். இவருடைய ஹிஜ்ரி 218 வாழ்ந்த ஒரு அறிஞர், ஒரு மார்க்க மேதை. இவருடைய வகுப்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே கூடுவார். more than 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே வகுப்பில் மைக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்க எப்படி பாடம் நடத்தி இருப்பாங்க. உஸ்தாத் ஒன்று படிப்பாரு, நடுவில் ஒரு ஆள் இருப்பார். உஸ்தாத் இப்படி சொல்றாரு, அப்படி 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 அப்படியே சொல்லுவாங்க. அப்ப இவரை குறித்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு அடிபட்டது. இவர் ரொம்ப ஆச்சரியங்கள், கராமாத்துக்கள், மூஜிசாத்துக்கள், அற்புதங்கள் செய்வார் என்று மக்கள்கிட்ட பேச்சு அடிபட்டது. ஆக்சுவலி அவர் அப்படி கிடையாது. அப்ப இதுல பெரிய மூஜிசா செய்வார் என்று மக்கள் சொல்வார்கள், மக்கள் கூறினார்கள். எனவே ஒரு மாணவன் வந்தான். இவர் செய்கிறது, ஜுனைதுல் பக்தாதி செய்கிற இந்த அற்புதங்களை கண்ணால் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாணவன் வந்தான். அவனுக்கு கல்வி கற்கணுங்கிறதெல்லாம் ஆசை கிடையாது. இவர் செய்கிற அற்புதங்களை காண வேண்டும் என்று வந்தான். எல்லா மாணவர்களும் பாடம் படிப்பாங்க, கவனிப்பாங்க. இவன் கவனிக்க மாட்டான். இவர் அவரையே பார்த்துட்டு இருப்பான். அவர் என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரா, எல்லாம் அப்படி. நீண்ட நாட்கள் சேர்ந்தன. ஊருக்கு செல்லுகிற நாள் வந்தது. விடை பெறுவதற்காக ஜுனைதுல் பக்தாதி இடத்தில் வந்தான். ஆசிரியர் கேட்டார், வந்த நோக்கம் நிறைவேறிச்சப்பா, எல்லாம் படிச்சியா? அவன் அப்ப ஓப்பனா சொல்லிட்டான், நான் படிக்க வரல. அப்ப எதுக்கு வந்த? இல்ல, அற்புதம் செய்வதாக மக்கள் உண்மை குறித்து சொல்லி காட்டினார்கள். நீங்க அற்புதம் ஏதாவது செய்றீங்களான்னு பார்த்தேன், ரொம்ப நாள் இருந்து பார்த்தேன், ஒரு அற்புதம் செய்யலையே அப்படி. அப்ப ஜுனைதுல் பக்தாதி கேட்டார், நான் அற்புதம் பண்ணல, ஓகே, என்னிடத்தில் என்ன கண்டாய்? நீ இங்கே தங்கியிருந்த நாட்களில் எதை எப்படி பார்த்தாய்? அதற்கு அந்த மாணவன் சொன்னான், ஒரு தவறையும் நான் உங்களிடத்தில் பார்க்கவில்லை. ஏனைய முறையில் ஒரு தவறை கூட நான் உங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் சொல்லுகிற சொல் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாக, நீங்கள் செய்கிற செயல் ரசூலுல்லாஹ்வுடைய செயலாக, உங்களுடைய நடத்தை ரசூலுல்லாஹ்வுடைய நடத்தையாக இருந்தது. அப்படியே நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயலாக இருந்தீர்கள், அதை நான் பார்த்தேன். அப்போது அந்த ஆசிரியர் சொன்னார், அருமை மகனே, நீரில் நடப்பதற்கும் வானில் பறப்பதற்கும் நெருப்பில் குதிப்பதற்கும் அதெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதற்கு மகனே, அருமை மகன், நமக்கு எதுக்கு இந்த அற்புதங்கள் எல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் சொல்லும் செயலும் மாறாமல் நடப்பதுதானே மிகச்சிறந்த அற்புதம் என்று சொல்லி காட்டினார். அதுதானே மிகச்சிறந்த அற்புதம் இல்லையா? அப்படி நடப்பதற்குத்தானே அல்லாஹ் நமக்கு இந்த நபியை நபியாக தந்திருக்கிறான் இல்லையா? அவர்கள் இந்த வழிகேட்டில் இருந்த மக்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்தார்களே, அதுதானே எவ்வளவு பெரிய அற்புதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி, அதுதான் நமக்கான பாடம். இந்த நபியை நாம் எப்படி பின்பற்றுகிறோம் சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வை நான் ஃபாலோ பண்றது எதுல ஃபாலோ பண்றோம்? தொழுகை, நோன்பு, ஹஜ். தொழுகை, நோன்பு, ஹஜ். தொழுகை, அது வேற எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை தொழுகையில அதுதான் சந்தேகம் கேட்போம், அதுதான் சண்டை போடும். தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜை தாண்டி எதுவும் இல்லை. வியாபாரத்தில்
ஃபேமிலி விஷயங்கள் கிடையாது, அரசியல் விவகாரம் கிடையாது, தனியார் ஒழுக்கம் கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற பண்பு ரசூலுல்லாஹ்விடம் இருந்து எதையும் நாம் எடுக்கவில்லை. இந்த வகையில் அதாவது சுருக்கமாக சொன்னால், ஈஸியா என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், கொஞ்சம் கஷ்டமா என்ன இருக்கு அதெல்லாம் அப்படியே அலட்சியம் பண்ணி கொடுக்கும். இல்லை, இதற்காக ரசூலுல்லாஹ் வரவில்லை. 100க்கு 100 அந்த நபிகள் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றுவதற்குத்தான் அல்லாஹ் முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிறான். உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி. அந்த வாழ்க்கையை நாம் ஒரு முறையேனும் படித்து பார்க்க வேண்டும். அதை நம் சகோதர சமயத்தவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும், நம் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படியே படிமை சொல்லக்கூடாது, படிச்ச ஒரு நிகழ்வை சொல்லுங்கள். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அந்த உத்தம இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்து மனிதநேயத்தையும் ஏனைய நற்குணங்களையும் படித்து பின்பற்றுகிற மக்களாக, அதன் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரையை மறுமையில் பெறுகிற மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.